ஸ்ரீ குருப்யோ நமஹ. பெரியவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. ஆழ்வார்கள் சரித்தம்ல மார்கழி மாதத்தில் ஆண்டாளுடைய கதையை தான் பார்த்துட்டு இருக்கோம். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் சூடி கொடுத்த சுடற்குடியாக இருக்கா அப்படிங்கிறது. அதில் என்ன தத்துவத்தை நாம் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம மெயினாக பார்க்கணும். ஸோ இப்படி கண்ணனையே தன்னுடைய கணவனாக தன்னை மனசில் நினச்சிக்கிட்டான். ஏன்னா கண்ணன் என்னுடைய அந்தரங்கன், என்னுடைய சொந்த ரங்கன். அப்படி இருக்கிற போச்சு எந்த மானுடனுக்கும் நான் என்னுடைய மனசை நான் எந்த மானுடனுக்கும் நான் கொடுக்க மாட்டேன். ஆல்ரெடி நான் கொடுத்தாச்சு என்னுடைய மனதை கண்ணனுக்கு அப்படின்னு சொல்லி தான் நாச்சியார் திருமொழின்னு சொல்லிட்டுன்னு தூது விடுறான். என்ன அப்படின்னா, எப்படி ராமாயணத்தில் அந்த ஜீவாத்மாங்கிற சீத்தையையும் பரமாத்மா கிட்டக்க அந்த ஜீவாத்மாவை சேர்க்கறதுக்கு பரம காருண்யமாக இருக்கக்கூடிய பரம குருவாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் தூது போனாரோ, எப்படி மகாபாரதத்தில் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் ஒரு ஒரு நல்ல ஒரு சௌஜன்யமான ஒரு நிலைமை ஏற்படணும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரே பகவானே தூது போனாரோ, அந்த மாதிரி ஆண்டாள் என்ன பண்ணுறா, கோதை என்ன பண்ணுறா, நாச்சியார் திருமொழின்னு சொல்லிட்டேன்னு 143 பாசுரங்களில் ஒவ்வொன்றையும் தூது விடுறான். அதில் என்னென்னா, காமதேவனை தூது விடுறா, தன்னுடைய நெஞ்சம் தூது விடுறா, குயில், மயில், சங்கு, மேகம், மழை, கடல், காந்தல் மலர்கள், தோழிகள், இப்படி எல்லாம் தூது விட்டு பண்ணுறா. அப்படின்னா அதனுடைய தாத்பரியத்தை தான் நாம் புரிஞ்சுக்கணும். மற்ற ஆழ்வார்களை பார்த்தோம்னா எப்போவுமே இந்த ஆழ்வார்கள் எல்லாம் நாயக்கி நாயக்கன் பாவமாக தான் அவள் செயல்படுவா. ஏன்னா எல்லா ஆழ்வார்களும் தங்களை நாயக்கியாகவும் பகவான நாயக்கனாகவும் அவரை ஆட்கொள்றதுக்கு பக்தி செலுத்துவா. இப்போ இங்கே கோதையானவள் நாயகியாகவே இருக்கிறதுனால என்ன ஆட்கொள்ளணுமே கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு தூது விடுறான். சரி, மன்மதனுக்கு தூது விடுறா. இது ஒரு பெரிய கான்ட்ரவர்ஷியல். எப்படி ஒரு மன்மதனுக்கு ஒரு பெண்மணி எப்படி தூது விடலாம்? அதுதான் அந்த தத்துவங்கிறத நம்ம ஆண்டாள் கதை எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஒரே ஒரு சிம்பிள் லைனில் முடிச்சிடலாம் இல்லையா? தான் சுட்டின்ற மாலையை கண்ணனுக்கு சாத்துறார், கண்ணன் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறார், கல்யாணம் பண்ணிக்கிறார், அவ்வளோதான். ஆனால் அந்த தூது விடுறது, இந்த நம்ம பிஞ்சிலே பழுத்தாளே அப்படின்னு நம்மள திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்தில் பார்த்தோம். என்ன எப்படி பக்தி செலுத்துறா, அதில் என்ன தத்துவம் அடங்கி இருக்குங்கிறது தான். இப்போ மன்மதனை தூது விடுறா அப்படிங்கிறத பார்க்குறோம் நம்ம. ஏன் மன்மதனை போய் தூது விடலாமா? இது ஒரு பெண் பிள்ளைக்கு இது ஒரு பண்ணலாமா இதை அப்படின்னு ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணனா, நாம் சாதாரண மனிதர்களான நாமும் சாதாரண ஒரு மனிதனை ஒரு புருஷனை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டேன்னு ஒரு மன்மதனை நாம் அந்த மன்மத பானம் நம்ம மேலே விழணும்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் இங்கே ஆண்டாள் கோதையானவள் யாரை தன்னுடைய புருஷனாக நினச்சின்னு இருக்கா? அந்த பரபிரம்மத்தையே, அந்த பகவானையே, தன்னுடைய பரம்பொருளையே தன்னுடைய கணவனாக நினச்சின்னு இருக்கா. அப்போது அப்படிப்பட்டவள் மன்மதனை தூது விடுறதுல என்ன தப்பு இருக்குது? நம்ம பார்த்தோம், இந்த பார்வதி பரமேஸ்வரன் நம்மளுடைய ஜெகத் மாதா பிதாவாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனும் பார்வதி தேவியையும் சேர்த்து வச்சாதான் அந்த அவருடைய நெற்றிக்கண்ணிலிருந்து அந்த மன்மதனை எரித்து 6 குழந்தைகளாக கார்த்திகை பெண்கள் வளர்த்த ஒரு முருகனாக நம்மளுக்கு சூரபத்மனியை வதம் பண்ணின ஒரு முருகன் பெருமானை கொடுத்தார். அப்போது இந்த பார்வதியையும் பரமேஸ்வரனையும் சேர்த்து வச்சது யாரு? இந்த மன்மதனுடைய வேலையாக தான் இருந்தது. அப்போது அப்படிப்பட்ட மன்மதனை அவ தூது விடுறா. அப்படின்னா இது பெரியவாச்சான் பிள்ளை இந்த பார்வதி பரமேஸ்வரனுடைய ப்ரூஃபை கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறார். ஸோ பரபிரம்மன புருஷனாக நினைக்கிறதுக்காக அவள் இந்த மாதிரி மன்மதனை தூது விடுறதில் ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டுன்னு மன்மதனே காலை பகல் மாலை இது ஊமத்தம்பூ முருக்கம்பூ அப்படின்னெல்லாம் வச்சுட்டு நாம் நோன்பு இது நூற்றுண்டு இந்த மலர் வாசனை தொடுத்து இந்த கோவிந்தன் அப்படிங்கிற நாமத்தை
இதயத்தில் எழுதி வச்சிருக்கேன். அப்படிப்பட்ட வியக்கத்தக்க வேங்கடவாணனுடைய அந்த விளக்கில் நான் ஜோதியாக என்ன பண்ணுறதுக்கு நீதான் தூது போகணும். நீதான் அந்த வேங்கடவானுடைய மனசில் நான் பூக்கும்படி நீ செய்ய வேண்டும் அப்படின்னு அந்த மன்மதன் கிட்டக்க தூது விடுறா. குயில் கிட்டக்க தூது விடுறா. என்ன அப்படின்னா இதுலேயும் தத்துவம். ஸோ இப்போ மன்மதனை எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் என்ன தத்துவம் அப்படின்னா, நாம் மனிதர்கள் மனித புருஷனை அடையறதுக்கு மன்மதனை தூது விட சொல்கிறதுங்கிறது ஒரு காமன் கான்செப்ட். ஆனால் இவ பரபிரம்மத்தையே கடவுளையே புருஷனாக நினைக்கிறதுக்காக தூது விடுறான்னு பார்த்தோம் நம்ம. இப்போ குயில் தூது விடணும்னு எத்தனையோ பறவைகள் இருக்கிற போச்சு, குயிலையே தேர்ந்தெடுத்தா அப்படின்னா அதில் என்ன தத்துவம் அப்படின்னா, குயில் ஆச்சாரியார் அப்படின்னு ஆண்டாள் நினைக்கிறாளாம். என்ன அப்படின்னா, அந்த குயிலினுடைய 2 சிறகுகள் ஆச்சாரியாருடைய குருவனுடைய ஞானமாகவும் அனுஷ்டானமாகவும் இருக்கான். குயில் தன்னுடைய சிறகுகளை விரித்து பறப்பது போல குருவனுடைய ஞானமும் அனுஷ்டானமும் பறந்து விரிந்து அந்த பகவானை என்னுடைய சேர்க்கறதுக்கு ஆச்சாரியார குருவை குயிலா மனசில் நினச்சிண்டு இவ தூது விடுறா அப்படின்னு சொல்கிறா. அதுதான் பண்ணி எப்பொழுதும் இருந்து விரைந்து என் பவளவாயன் வர கூவாய் குயிலே அப்படின்னு சொல்கிறான். அவன் டிலே பண்ணிகிட்டே இருக்கான், இவ ஒவ்வொன்றையா தூது விட்டுட்டே இருக்கான். அடுத்தது சங்கு, பாஞ்சஜன்யம் அப்படிங்கிற சங்க தூது விடுறான். இந்த இடத்துல பெரியவாச்சான் பிள்ளையினுடைய அந்த விளக்கத்தை பார்த்தோம்னா ரொம்ப அழகாக அவர் விளக்கத்தை சொல்லியிருக்கார். தத்துவம் என்ன அப்படின்னா, அந்த கிருஷ்ணனுடைய திருவாயினுடைய அமுதத்தை அனுபவிக்கும் பாஞ்சஜன்யமே எனக்காக நீ தூது போ. குருக்ஷேத்திர போரில் கிருஷ்ணர் அந்த பாஞ்சஜன்யம் சங்க ஊதினார் இல்லையா, அந்த மாதிரி சங்கே ஊத வச்சு அந்த அமுதம் உண்ணக்கூடிய அந்த கிருஷ்ணனுடைய அமுதம் உண்ணக்கூடிய உன் வாயால் அதை ஊத வச்சு என்னை நீ அடையறதுக்கு பாருன்னு சொல்லி, கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய் தான் தித்தித்து இருக்குமோ அப்படின்னு சொல்லி தூது விடுறா. சங்க பாஞ்சஜன்யம் சங்க பச்சை கற்பூரம் நல்ல ஸ்மெல் கொடுக்கும். ஆனால் அதுவே கொஞ்சம் ஜாஸ்தியாகிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி நார்ற மாதிரி, ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி உரப்பு மாதிரி வந்துடும் அது. அதே மாதிரி தாமரை மலர்கள் பறித்த உடனே நல்ல ஸ்மெல் இருக்கும். கொஞ்சம் அதனுடைய நேரம் ஆக ஆக அந்த ஒரு மாதிரி வாடுற மாதிரி ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய ஸ்மெல் ஒரு நாருமோ. அதுதான் சொல்கிறா, கற்பூரம் நாரத்துக்கு சான்சஸ் இருக்குது, கமலப்பூ நாரத்துக்கு சான்சஸ் இருக்குது, ஆனால் பாஞ்சஜன்யம் சங்கே இந்த கிருஷ்ணனுடைய திருப்பவள செவ்வாயுடைய அமுதத்தை உண்ணக்கூடிய உன்னுடைய அருள் எனக்கு இருந்ததுன்னா, நீ தூது போனேன்னா அவருடைய வாய்க்கிட்ட போய் நீ சொல்லி அந்த தித்திக்கும் அமுதம் நிறைந்த அந்த பவள வாயினால் என்னை நீ அடையறதுக்கு தூது போ சங்கே அப்படின்னு அந்த நறுமணத்தை சொல்லி, அந்த கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோன்னு சொல்லி அந்த சங்குக்கு தூது விடுறா. ஸோ மன்மதனை தூது விட்டா அதில் தத்துவம், குயிலை தூது விடுறா அது ஆச்சாரியனா நினச்சிட்டு தூது விடுறா, சங்க தூது விடுறா அந்த அமுதம் கொடுக்கக்கூடிய அந்த பவள வாயில் இருக்கக்கூடிய அந்த சங்கை எனக்காக நீ தூது போன்னு சொல்கிறான். அப்போ எல்லாமே ஒரு தத்துவம் நிறைந்ததாக சொல்கிறான். அடுத்த எப்படி தூது விடுறாங்கிறத நாளை தொடர்ந்து பார்ப்பா.